ஃபைட் வந்தாலும் அந்த ட்ரெயின் ஃபைட்டை எப்படி எடுத்தாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. ஜூடோ ரத்ன மாஸ்டர் அது. இவங்க செட்டு இது. ஐயா காந்தாராஜ் ஐயா வாழ்த்தி கொடுங்க. எல்லாம் கிளாப் பண்ணலாம். டைரக்டர் சார் கிளாப் போர்டு வாங்கிக்கிங்க. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. நிறுவனம் கொஞ்சம் ஐசோலேஷனாக இருக்குது. கூப்பிட்றாங்க, சரவணன் சார் எல்லாம் கூப்பிட்றாங்க. முதல் படம் முரட்டுக்காலை ஆரம்பிக்கிறாங்க 1980 ஆரம்பித்து இன்றைக்கும் ஃபைட் மாஸ்டர் தெரியும். எத்தனை ஃபைட் வந்தாலும் அந்த ட்ரெயின் ஃபைட்டை எப்படி எடுத்தாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. ஜூடோ ரத்ன மாஸ்டர் அது. இவங்க செட்டு அது. மீடியா கொஞ்சம் இருக்குது சார், பெரியவங்க வந்திருக்காங்க. இவங்க செட்டு எஸ்பிஎம், ஜூடோ ரத்னம், டான்ஸ் மாஸ்டர் புலியூர் சரோஜா, பாபு, விநாயகம். ரெண்டு கேமராமேன் ஐயா, 2 கேமராமேன் சக்ஸஸ் பண்ணாங்க பாருங்கள். கமல் சாருக்கு ஒரு படம், ரஜினி சாருக்கு ஒரு படம். சகல கலவலன், பாயும்புலி, நல்லவனுக்கு நல்லவன், உயர்ந்த உள்ளம், 2 மேதையை தூக்கி விட்ட ஒரு மாபெரும் மேதை. சாதாரண ஒரு இசையமைப்பாளர் நான். நீங்கள் வரணும். மறுபடியும் சொல்கிறேன், நேரில் இன்விடேஷன் கொடுக்கல சார். நான் வேண்டாண்டா, நான் வரேன். ஒரே வார்த்தை, நான் வரேன். நீ வரணும். நீ வந்து, ஏன்னா 20 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்க. நீ நல்ல ஒரு கிரியேட்டர். ஒரு நாள் நம்ப மாட்டீங்க, என்னோடய ஆஃபீஸ் வந்துட்டு சின்ன ஆஃபீஸ் ஏவிஎம்மில் ஐயா உள்ளே வந்துட்டு முரட்டுக்காலில் ஒரு டியூன் போடு, சகலகலாவில் ஒரு டியூன் போடு, எல்லாம் ஆரம்பத்தில் போட்டேன். தமிழ் சினிமா உன்னை நல்லா வச்சுருக்கோம். எனக்கு இதை விட பிளெஸிங் என்ன சார் வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவ்வளோ பெரிய மாமேதை வந்துட்டு இன்றைக்கி நான் ஒரு வார்த்தை சொன்னேன், என்னை வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதனால் இந்த படம் எனக்கு முழு நம்பிக்கையும் தெம்பையும் கொடுக்குறது. மீண்டும் இந்த படம் ப்ரொடியூசர் பவுனம்மாள், இளஞ்செழியன் சார், பாரதி என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. இன்றைக்கி உறவினர் கேட்டால் கூட ஒரு 10,000 5,000 தரமாட்டாங்க சார். கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. யார்? ரகு என்ற ஒரு பேரை நம்பி. அதனால் நல்ல ஸ்கிரிப்ட் எனக்கு அமைந்த டெக்னீஷியன் சொல்லிட்டீங்களா, ரவி சுந்தரம், டான்ஸ் மாஸ்டர் கமல் ரமேஷ், இவர் சக்தி மாஸ்டர், முருகன் சார், எல்லாமே சிறந்த டெக்னீஷியன். பிஆர்ஓ இது எல்லாமே, டிசைனர் அகிலன், எல்லாமே சிறந்த டெக்னீஷியன். அதனால் இந்த படம் நீங்கள் ஃபுல் கோஆப்ரேஷன் பண்ணணும். ஒரு சக்ஸஸ் அவ்வளோதான். கண்டிப்பாக நிறைய பேர் சான்ஸ் கேட்க வந்திருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சு தருவேன் நான். ஏன்னா நம்மளை சார்ந்த நான் தானே கொடுக்கணும், வேறு யாரும் கொடுக்கணும் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக கொடுப்பேன் நான். இல்லை லிரிக் ரைட்டர் வந்துட்டு எல்லாமே நல்ல லிரிக் ரைட்டர் எல்லாம் வந்திருக்காங்க. எஸ்பிஎம் ஐயா அங்கேருந்து ஒரு வார்த்தை பேசுவார். பூஜைக்கு வந்திருக்கின்ற ரசிக பெருமக்களையும், இதில் கலந்து கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப வல்லுநர்களையும், முதலில் இசையமைப்பாளராக இருந்து டைரக்டராக அறிமுகமாகும் என் அருமை சகோதரன் ரகு அவர்களை பாராட்டுவதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தும் போது அரசியல் தவிர அத்தனையும் பேசுவார் என்று சொன்னார். நான் எந்த மேடையில் எதை பேச வேண்டும் என்று, எதையெல்லாம் பேசக்கூடாது என்றும் நான் வணங்குகின்ற ஒரு 20 ஆண்டு காலம் பழகிய காவிய தலைவர் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களின் வளர்ப்பு பிள்ளை என்பதில் இந்த மேடையில் அறிவிப்பதில் பெருமைப்படுகிறேன். ஆகவே இந்த விழாவிற்கு அழைப்பதற்கு முந்தா நாள் இரவு ஒரு 11:24 இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு எனக்கு மெசேஜ் போடும்போது, நான் எப்பவுமே 10 மணிக்கு ஃபோன் ஆஃப் பண்ணுற ஆள். ஏன்னா திட்டுறவன் தான் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவான். நான் அதெல்லாம் வாங்கி அந்த திட்டுற ஃபோனெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எப்போ நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நான் ஃபோன் பண்ணி அவங்கள கலாய்க்கிறது என்னோடய பழக்கம். அன்றைக்கி அது மாதிரி குறிப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ரகு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார், இதுக்கு முன்னாடி அவரை நேரிலேயோ இல்லை அறிமுகமோ எனக்கு அவர் நிச்சயம் கிடையாது. என்னை பொறுத்தவரை பள்ளத்திலிருந்து பாழ்பட்டு போய் உழைத்து ஓடாய் தேய்ந்து ஒருவன் முன்னுக்கு வருகிறான் என்று சொன்னால் அவனை வாழ்த்துபவன் மட்டும்தான் மனிதனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இங்கே எனக்கு முன்னால் அண்ணன் பேசி கொண்டிருந்தார். அவர் பேசியதில் இறுதியை மட்டும்தான் கேட்டேன். திரைப்படங்கள் வருகிறது, ஓடுகிறது,
நல்ல படங்கள் மட்டும்தான் ஓடும் என்று சொன்னார். எனக்கு அடிக்கடி சிவாஜி சொல்லுவார், காரிலே பயணம் செய்யும்போது, ரசிகர்கள் கை தட்ட தட்ட அவன் கலைப்பசி தீரும் வரை நடிப்பவன்தான் நடிகனே தவிர மற்ற எவனும் நடிகன் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதையும் தாண்டி ஒசந்தவன் தாழ்ந்துட்டா ஒரு துளி விஷம் வேண்டாம், அவன் பழைய கௌரவமே அவனை கொன்னுடன்னு மிருதங்க சக்கரவர்த்தி படத்தில் ஒரு டேலக் வரும். அது மாதிரி என் அன்பு தம்பி ரகுவுக்கு நான் சொல்வது, லிஃப்டில் ஏறி 20வது மாடிக்கு போகாதீங்க. படிக்கட்டில் ஏறும்போது நீங்கள் ஏறுகின்ற படியை எண்ணிக்கொண்டு ஏறுங்கள். ஏறி நின்ற பின்னால் நின்ற இடத்திலிருந்து கீழே வராமல் பார்த்து கொள்ளுங்கள், அதுவே சிறப்பு. கௌரவம் படத்தில் சிவாஜி சொல்லுவார், ஆணைக்கும் அடி சரக்கும்னு சொல்லுவாளே நான் அந்த அம்மா சொல்லும். அப்போ அவர் சொல்லுவார், ஆணைக்கும் அடி சரக்குமா, அடி சரக்குனா என்ன ஆகும் தெரியுமா, அதால் எந்திரிக்கவே முடியாதுடியே, அதுக்கு தான் சொன்னான். ஆனால் ரஜினிகாந்த் சாய மாட்டேன்னு சொல்லுவார். அது மாதிரி நீங்கள் இருக்கணும். நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த அழைப்பு சொல்லும்போது சொன்னீங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு, அந்த வாய்ப்புக்காக அண்ணன் வந்து என்னை வாழ்த்தினா நான் சந்தோஷப்படுவேன்னு என் அன்பு தம்பி ரகு அவர்களுக்கு சொல்லுவேன். நான் 19 வயதிலேயே திருமணத்திற்கு சென்று வாழ்த்தி இருக்கிறேன். நான் வாழ்த்திய யாரும் வீணாக போனதில்லை என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் மேலும் மேலும் உயர்ந்து மேலும் படங்களை எடுத்து அந்த நிலைக்கு நீங்கள் சென்ற பின்னாலும் என்னையும் மறவாமல் அழைத்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். உங்களோடு சேர்ந்திருக்கின்ற உங்கள் கலை குடும்பமும் உயர வேண்டும் என்று நான் வணங்குகின்ற காவியத் தலைவர் சிவாஜியின் ஆசியோடு சேர்த்து என் ஆசியும் வழங்குகின்றேன். நன்றி, வணக்கம், வெல்க தமிழ். இருக்கீங்க. ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு நம்ம படம் பூஜைக்கு. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கு. நல்ல டீம் கிடச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.